ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கி ஹோம்மேட் சமையலில் ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் வித்தியாசமாக செய்து உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு போகலாம். நான் ஒரு 1/2 கிலோ போல் சாமன் மீன் வச்சு தான் இன்றைக்கி செய்திருக்கேன். நீங்கள் இந்த முள் இல்லாத எந்த மீன் துண்டு மீனையும் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் செய்து பார்க்கலாம். நான் பாருங்கள், ஒரு 1/2 kg சாமன் ஃபிஷ் நல்ல சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன பீசஸாகவும் கட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி க்யூப் சைஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுடுங்க. வச்சுட்டு அப்புறம் ஒரு 1/2 தக்காளி எடுத்துட்டு ஒரு ரொம்ப சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய், ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அப்புறம் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். நீங்கள் காரத்துக்கு ஏற்றால கூட்டவோ குறைக்கவோ செய்துடலாம். ஸோ போட்டுட்டு நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா இதை கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, ஏன்னா தக்காளிலேருந்து தண்ணி ஆட் ஆகும். அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு பெப்பர் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம அந்த ஃபிஷ்க்கு மேலே நல்லா மேரினேட் பண்ணிடலாம். மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு நான் ரொம்ப கம்மியான ஆயில் தான் விட்டு நான் ஃப்ரை பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணிங்கன்னா உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ நான் ரொம்ப கம்மியாக தான், கொஞ்சமாக தான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். இரும்பு பேனில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடான பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு ஃபிஷ்ஷையும் நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை இந்த மாதிரி நல்லா அப்படி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ மீடியத்துலேயே வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் திருப்பி போடணும். ஸோ சும்மா நீங்கள் திருப்பி போடக்கூடாது. போட்டிங்கன்னா மீன் உருந்து போகும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னு பாருங்கள், அதர் சைடு நல்ல அழகாக கலர் மாறி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளிப் பண்ணி விட்ருங்க. ஸோ பாருங்கள், நான் குறைவாக தான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம வெஜிடபிள்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயில் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நான் ஃபிஷ்ஷுக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணால் போதும் ஃபிஷ்ஷை. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏன்னா இதில் தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்ந்து, மிளகு எல்லாம் சேர்ந்து பயங்கர டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை. நீங்கள் இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க, ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த முள் இல்லாத மீனில் தான் இந்த மாதிரி இந்த பக்குவத்தை நீங்கள் செய்யணும். அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளுள்ள மீனில் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி முள் இல்லாத சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு. இந்த ஃபிஷ் ஃப்ரையை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.